ஹாய் கைஸ், தளபதி 63 படத்தை பத்தி ஃபேன்ஸ் கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு நியூஸ். பட் நான் என்ன சொன்னாலும் நீங்க எல்லாமே செய்யறது செய்வீங்க. பட் இருந்தாலும் இந்த வீடியோ பாருங்க, பார்த்ததுக்கு அப்புறம் நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க. என்ன விஷயம்னா, இப்ப நம்ம தளபதி 63 ஷூட்டிங் எல்லாமே எங்க நடக்குதா இல்லையானாலே தெரியல. பட் இருந்தாலும் வந்து நியூஸ் எல்லாமே இப்ப நம்ம தளபதி 63 டீம் எல்லாமே ராத்திரி பகலுமா நல்லா உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்களாமா. நமக்கு நம்ம தளபதி ஃபேன்ஸுக்கு அந்த மாதிரி ஒரு லெவலான படம் கொடுக்கறதுக்காக ராத்திரி பகலுமா உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் என்ன நடந்துட்டு இருக்குன்னா, இந்த மாதிரி தளபதி 63 படத்தை பாத்தீங்கன்னா நிறைய நியூஸ் எல்லாமே லீக் ஆகிக்கிட்டே இருக்கு. ஓகேவா, லீக் ஆகிக்கிட்டே இருக்கு. இன்னும் லீக் ஆகத்தான் போகுதுன்னு தான் நினைக்கிறேன். பட் என்ன நியூஸ் லீக் ஆகுதுன்னா, இப்ப நம்ம தளபதி 63ல ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டியனா, நம்ம தளபதி 63ல தளபதியோட கேரக்டர் நேம் என்ன, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே லீக் ஆகிக்கிட்டே இருக்கு. ஓகேவா, அது நம்மளால அது பேக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. பட் உண்மையாவும் இருக்க நிறைய சான்ஸ் எல்லாமே இருக்கு. ஏன்னா நம்ம மெர்சல் படம் இல்ல, எல்லா படங்களையும் நீங்க வேணா எக்ஸாம்பிளாவே வச்சுக்கலாம். எத்தனையோ நியூஸ்க்கு எல்லாமே லீக் ஆயிருந்து, அது எல்லாமே உண்மையா தான் இருந்திருக்கு. பட் இதுவும் சொல்றது எல்லாமே உண்மையா இருக்க நிறைய சான்ஸ் எல்லாமே இருக்கு. பட் இது எல்லாமே யார் லீக் பண்றாங்கன்னா, இப்ப நம்ம தளபதி 63 படத்தோட ஷூட்டிங் எடுக்கிறாங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். பட் அவங்க எல்லாமே சொல்லிட்டு லீக் ஆகும், எப்படியா இருந்தாலும் லீக் ஆகும். பட் லீக் ஆனது அந்த லெவல்ல ஸ்ப்ரெட் பண்ணி விடுறது யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தளபதி ஃபேன்ஸ் மட்டும் தான் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறது. இப்ப நான் எப்படி சொல்லணும், இப்ப நம்ம படத்துல எல்லாமே பார்த்திருப்பீங்க, இந்த மாதிரி அரசியல்வாதிகள் எல்லாமே என்னது நம்ம மக்களுக்கு நல்லது செய்யணும் அந்த மாதிரி சொல்லிட்டு அரசியலுக்கு வருவாங்க. பட் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கட்சி அந்த அளவுக்கு டெவலப் ஆகணும்னு சொல்றதுக்காக நிறைய தப்புக பண்ணுவாங்கல்ல. அதே மாதிரி தான் இப்ப நம்ம தளபதி ஃபேன்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தளபதி ஃபேன்ஸ் கிளப் அது சம்பந்தப்பட்ட நிறைய அக்கௌண்ட், நிறைய பேஜஸ் எல்லாமே இருக்கு. அது எல்லாமே எதுக்கு நீங்க ஆரம்பிச்சுக்கிறீங்க? தளபதி மூவியோட ப்ரொமோஷனுக்காக தான் நீங்க ஆரம்பிச்சுக்கிறீங்க. பட் இப்ப நடந்துட்டு இருக்கிறதுனா அவங்களோட அந்த ஒரு அக்கௌண்ட் ப்ரோமோட் பண்ற மாதிரி விஷயங்கள் எல்லாம் தான் நடந்திருக்கு. இப்ப எப்படின்னா, ஒரு விஷயம் லீக் ஆயிடுச்சுன்னா, லீக் எடுப்பிக்கலாம், அவங்க தளபதி ஃபேன்ஸோட அந்த ஒரு அக்கௌண்ட்ல இந்த மாதிரி இந்த ஒரு போஸ்ட் ஒன்று போட்டுருவாங்க. அது நீங்க எதுக்கு போடுறீங்க? இப்ப நம்ம தளபதி ஃபேன்ஸ் தளபதியோட அந்த ஒரு ப்ரொமோஷனுக்காக தான் அந்த ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருக்கீங்க. பட் நீங்க இப்ப பண்றது அந்த ஒரு லைக்குக்காகியும், உங்களோட அக்கௌண்ட் எல்லாமே நிறைய பேர் ஃபாலோவர்ஸ் பண்றதுக்காகியும், சேனல்ஸுக்கு நிறைய சப்ஸ்கிரைபருக்காகியும், அந்த மாதிரி விஷயத்துக்காக நிறைய விஷயங்கள் லீக்குன்னு தெரிஞ்சும் அந்த விஷயங்கள் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப எப்படி சொல்லணும், இப்ப நியூஸ்ங்கிறது வேற, லீக்குங்கிறது வேறங்க. இப்ப நியூஸ்ங்கிறது வேற, அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. நியூஸ்ங்கிறது வேற, அந்த படத்தை பத்தி வேற சின்ன சின்ன நியூஸ்ங்கிறது வேற. பட் அந்த லீக்குடான விஷயங்கள் வரதுங்கிறது வேற. பட் நியூஸ்ங்கிறது நீங்க எந்த அளவுக்கு ட்ரெண்ட் பண்ணலாம், பட் லீக்குடான விஷயம் நீங்க ட்ரெண்ட் பண்ணக்கூடாது. இப்ப நானும் ஒரு தளபதி ஃபேன் தாங்க. நானும் இதுக்கு முன்னாடி எல்லாமே நானும் என்ன பண்ணிட்டு இருக்கிறதுனால லீக்குடான நியூஸ் எல்லாமே வந்துருச்சுன்னா நிறைய பேர் ஸ்டேட்டஸ் போடுவாங்க, நிறைய பேர் எல்லாமே ட்வீட் எல்லாமே போடுவாங்க. அப்ப நான் நினைச்சுக்கிறேன்னா, இவ்வளவு பேர் பண்ணிக்கிறாங்க, இல்ல நான் பண்ண மட்டும் என்ன ஆக போகுதுன்னு சொல்லி நானும் ஒரு ஸ்டேட்டஸ் போடுவேன். பட் இப்பதான் என்னோட தப்பு எல்லாமே புரிஞ்சது. இப்ப நான் ஸ்டேட்டஸ் போடனா அது ஒரு 10 பேர் பாப்பாங்க, அதை பத்தி நான் அந்த 10 பேர் நான் அந்த வேறவங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணாங்க. அந்த மாதிரி தான் நியூஸ் எல்லாமே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காது. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இப்ப எப்படி நம்ம தீவிர விஜய் ஃபேன்ஸ் எல்லாமே தளபதி 63 படத்தோட நியூஸ் எல்லாமே சர்ச் பண்ணிட்டே இருப்போம். அப்படி சர்ச் பண்ணிட்டே இருக்கும்போது என்னென்ன லீக்டு வந்திருக்கு, என்னென்ன லீக்டு பிக்ஸ் வந்திருக்கு, என்னென்ன லீக் நியூஸ் வந்திருக்கு, எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். பட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அது அப்படியே பாத்தீங்களா, என்ஜாய் பண்ணீங்கன்னா திடீர்னு விட்டுறோம். அதை விட்டு போட்டு அதை ஒரு ட்வீட் போடுறது, அது ஒரு போஸ்ட் போடுறது எல்லாமே நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு 4 பேருக்கு தெரியும். அப்படிதான் ட்ரெண்ட் ஆகுதே தவிர வேற யாருமே ட்ரெண்ட் பண்ணி வர்றது இல்லை. நம்ம தளபதி ஃபேன்ஸ் மட்டும் தான் ட்ரெண்ட் பண்ணி வருது. இப்பவே நீங்க இன்னியும் நான் இவ்வளவு சொல்லிட்டு இனி நீங்க இந்த மாதிரி லீக்குடான விஷயங்கள் எல்லாமே ட்ரெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, லீக்குடான ஏதாவது விஷயங்கள் வச்சுன்னா நான் அதை பார்த்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அதை பத்தி நான் ஒரு ரியாக்டும் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி தான் நான் இருக்கப்படும். அதே மாதிரி நீங்களும் இருக்கேன். ஏன்னா நம்ம சர்க்கார் படம் சொல்லவா வேணும், அதுல நம்ம தளபதியோட கேரக்டர் நேம் என்னங்கிறது தெரிஞ்சு, தளபதி என்ன அந்த கூகுள் சிஇஓவா நடிக்கிறாருன்னு தெரிஞ்சு, அந்த அமெரிக்காவில இருந்து என்னது இந்தியாவுக்கு வந்து ஓட் போட வர்றாருன்னு தெரிஞ்சு, ஓட் போட்டதுக்கு அப்புறம் கள்ள ஓட் போடுறாருன்னு தெரிஞ்சு, இன்டர்வியூ ஐஎம் வெயிட்டிங் இருக்குன்னு தெரிஞ்சு, அந்த மாதிரி எக்கச்சக்கமான நியூஸ்ங்கிறது லீக் ஆயிடுச்சு. அதுல இந்த மாதிரி என்னது 49P அந்த மாதிரி செக்ஷன் எல்லாமே இருந்ததுனால கொஞ்சம் தப்பிச்சேன். ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே என்னது இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான விஷயம்னா எல்லாமே லீக் ஆயிடுச்சு. நம்ம சர்க்கார் படத்தோட சர்க்கார் படத்தை பத்தி எல்லா விஷயமே லீக் ஆயிடுச்சு. அது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இப்ப நம்ம தளபதி 63 ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த லீக்குடான விஷயங்கள் மட்டும் ஷேர் பண்ணாதீங்க. இப்போ நீங்க அக்கௌண்ட் இந்த தளபதி பேஸ்டான வச்சிருக்கிறது எல்லாமே தளபதி மூவி ப்ரொமோஷனுக்காக மட்டும்தானே தவிர உங்களோட சேனல், உங்களோட அக்கௌண்ட் ப்ரொமோஷனுக்காக இல்ல. ஓகேவா, அது மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. அண்ட் அவங்க எல்லாமே அந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அந்த கஷ்டப்படுறது எல்லாமே நம்ம இந்த மாதிரி எல்லாமே லீக் எல்லாமே பண்ணி அந்த மாதிரி ட்ரெண்ட் எல்லாமே பண்ணக்கூடாது. இதுக்கு மேல என்ன சொல்லதுன்னே தெரியல. அண்ட் ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்ச லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் அப்படியே நியூஸ்க்காக நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க? இன்னும் நீங்க விஷயத்த ஷேர் பண்ணுவீங்களா, லீக்குடான விஷயத்த ஸ்ப்ரெட் பண்ணுவீங்களாங்கிறத இன்னும் மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஆல் இஸ் வெல். இனி நிறைய வீடியோஸ் நான் உங்களை சந்திக்கிறேன்.